பார்ட் 2 விளம்பரம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சஜஷன் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஓட்டம். இப்போ கடையை ஓப்பன் பண்ணுறது முடிச்சு ஸ்டாக் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணலாம். நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர் பண்ணலாம். வச்சு மறக்காம வீடியோ பார்க்குறவங்க லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் எல்லா வீடியோவும் போட்டுக்கினே இருப்பேன் தொடர்ந்து டெய்லியும். பாஸ்தா பக்கத்து ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுருப்பேன். ஐயோ, எல்லா பொருளையும் அடிக்காச்சு. கடையை ஓப்பன் பண்ணுவோம். வாங்க சார். சின்ன கடையை பெருசாக டெவலப் பண்ணுறது உங்கள் கையில் தாங்க இருக்குது. வந்துச்சு பில்லு பண்ணோம். இன்னும் ஸ்டக்காக நிற்கிது. கொஞ்சம் ஏந்து நின்று சேவ் கண்டினியூ. இப்போலாம் கிடைக்கல. காசை கொட்டா மட்டுமையா ரெக்கார்ட் ஆயிருந்தேன். அவ்வளோ வச்சு டக்குன்னு போயின்ட்டேன். வாங்க சார் என்ன சார் 2 பொருளை கொடுத்துக்கிறீங்க? போங்க சார். 50 பீஸா 10 பீஸா தரேன். இல்லை, கொஞ்சம் எடுக்கணும். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா 4வது லெவலில் இருக்கிறோம். உட்காந்து ஏச்சு பண்ணுவோம். பேங்க்கில் லோன் இருக்குமா? ஆனால் ஒரு இப்போ எடுத்து ரொம்ப கஷ்டமாடும். குரோத் நம்ம ஏன் இடத்த குரோத் பண்ணலாமே? இப்போ இடம் நல்லா பெருசாகிடும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஹையரிங் ஸ்டோரேஜ் மட்டும் வாங்கக்கூடாது. ஸ்டோரேஜ் வேஸ்ட். ப்ரைஸிங் எல்லாம் கரெக்டாகுது. சார் இங்கே 2 பேர் வெயிட் பண்ணுறாங்க. சாரி சார், சாரி மேடம். ஐயோ, சென்சிட்டிவ் கொஞ்சம் அதிகமாகுது போகுது. 4A 4 தொட்டா 5 தொட்டா 4. சார் எனக்கு காசு கொடுங்க சார். கார்டு மட்டும் கொடுக்காதீங்க சார். கார்டு கொடுத்தீங்கன்னா நான் மாட்டிப்பேன். டப்பு. எங்கள் வீட்டில் வேறு கரண்ட் வர ஆஃப் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 18 பாயிண்டில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். 50 பீஸா கொடுத்தாச்சு. என்னடா கடைக்கு வந்துன்னே இருக்கிறாங்க. போட்டா அள்ளுது. நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த 50 பைசா அதெல்லாம் வச்சுக்கிறது டிஸ்கவுண்ட்டு. நம்ம கடைக்கு வந்துன்னே இருப்பாங்க ஆளுங்களாம். சின்ன கடைக்கு இத்தனை பேர் வரதே பெருசு. 3 ரூபாய் பாஸ்தா இருக்குதா? இன்னொருத்தர் இங்கே நன்றாகிறேன். சைடில் செக் அவுட்டு ஆள் நிற்கிறாங்க அப்படின்றாங்க. கடை சூப்பர். 1.17 பீஸா போட்டாச்சு. இந்த அங்கிள் கிட்ட கொஞ்சம் பீஸா வாங்கலாம். பீஸா எனக்கு மட்டும் கிடையாது. ஓகே, நீங்கள் ஆண்டி கார்டு கொடுக்காதீங்கன்னா கார்டு கொடுக்குறீங்க. எங்கள் ஆண்டி கிட்ட கொஞ்சம் பீஸா கொடுக்கலாம். பீஸா மொபைல் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பீஸியாக இருந்துச்சுங்க, கீபோர்டில் சும்மா தட்டி விட்டுருவோம். வாங்க சார், நல்லா வாங்கிக்கிறீங்க சார். $20 $20.50 பீஸா இந்த அங்கிள் நம்ம கடைக்கு வராரு. பார்டர் தந்துட்டு எப்படி கைஸ் கரெக்டாக சொல்லிட்டுனா, ஏன்னா இந்த இடத்துல வந்தானுனாக்கா கடைக்கு வரமாட்டாங்க. வெயிட் பண்ண போகிறேன், கத்த போகிறேன். நான் போய் உட்காந்துக்கிறேன்.
சீக்கிரம் 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 சீக்கிரம். ஐயோ, மணி இப்போ கரெக்டாக 3 ஆகுது. கேமில் நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. டைம் ஆனால் இப்போ 1:30 ஆகுது. 1:27. 5 1 1 1 1 மைனஸு என்டரு. நிறைய பேர் வாங்கிறாங்க அங்கிள். நல்லா இருப்பீங்க அங்கிள் நீங்கள். கிளம்புங்க. நீங்கள் ஒரு கேலாக்ஸ் பேக்கெட் வாங்கிறதுக்காக இங்கே வந்தீங்களா? சரி, ஏதோ நம்மளுக்கு லாபம் வந்தால் போதும். கஸ்டமர் வரல, வந்துட்டாங்கோ. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி டே முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டே முடிச்சிச்சு. நம்மளுக்கு லாபம் தான். எனக்கு கீழே பாருங்கள், லைட்டாக பச்சை கலர் தெரியுது. விளம்பரம் போட்டுருந்தோம் போடா சார். விட்டானுங்களா? இப்போ நம்ம போட்டது எல்லாத்தையும் வர வச்சுட்டு எப்போ முடியல ஷீட்டிங் இல்லைனாக்கா ரொம்ப மொக்கையாக இருக்கும். இன்றைக்கி எப்படியும் ஃப்ரிட்ஜு தான் வாங்க முடியும். நாளைக்கு தான் லைசன்ஸ் வாங்க முடியும். கடை வந்துட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டமாக இருந்தாலும் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க வரைய மாட்டானுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் வந்துட்டாங்க. அப்படியே உக்காந்தாச்சு. ஒரு கேலாக்ஸு 2 கேலாக்ஸா? ஓகே $12 நல்லா காசு. 1 2 எல்லாருமே 2 கேலாக்ஸ் எடுக்கிறாங்க. நல்ல வியாபாரம் தான். ஒரு போட்டு விட்டு அமுச்சு தெரியாமல் சேஞ்ச் கொடுக்காம தெரியாமல் அமுத்திட்டு போகுது என்ட்ரு. சும்மா போயிட்டாங்க. கஷ்டமாக இருந்தானே கண்டினியூ பண்ணுறேன். அதுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டு அப்படியே உட்காருவோம். ஒரு மாவு போயிட்டு வாங்கிறதுக்கு கடை வந்தா மாவு போயிட்டு வாங்கிறதுக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ். சில்லறை பார்த்துன்னு போகிறதுக்கு வந்துக்கிறான். நல்லா பாருங்க, அவன் எவ்வளோ சில்லறை கேட்குறான். சில்லறை கொடுத்துக்கணும் போடா. ஒரு அக்கா வந்துக்கிறாங்க. இவ்வளோ பொருளா? ஃபஸ்ட்டு இவ்வளோ பொருள் வாங்கிக்கிறாங்க. 50 பீஸா கொடுத்துட்டு ஒரு ஆண்டி வந்துக்கிறாங்க. கொடுங்க ஆண்டி. கார்டா? 50 பைசா இருக்கக்கூடாது. ஐயோ, பீஸா அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்ட் 3 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 3 போட்டு விடுங்க. அப்போ தான் பார்ட் 3 போடுவேன். இதுவும் போடவே மாட்டேன். சும்மா சொன்னாலும் போடுவேன். ஆனால் ரொம்ப நாள் ஆகும் போடுறதுக்கு. ஒரு 2-3 நாள் ஆகும். 2 இல்லை 3 4, ஏன் ஒரு வாரம் கூட ஆகலாம். 23 ரூபா. 2-3 rupees இல்லை $2-3. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் வாங்க போகிறோம். எவ்வளோ பில் வச்சுருந்தீங்களோடைய கஸ்டமர் அஞ்சாச்சு. லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா. ஆனால் ஃப்ரிட்ஜு 400 ரூபாய் கிட்ட இருக்குது. இது வேறு லேகேஜ் இந்த இடத்துல வச்சோம். ஃப்ரீசர் அப்படியே ஒட்டி 2 ஃப்ரீசர் ஜல்ஜலி. கஸ்டமர் எனக்கு ஒரு 200 ரூபா மட்டும் கொடுத்தீங்கன்னா, 200 ரூபா இல்லை, ஒரு 350 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். நான் லைசன்ஸ் விடுவேன். ஆனால் லைசன்ஸே 200 ரூபா தான். ஏன் திரும்ப நான் 350 ரூபா கேட்குறேன்?
அப்புறம் அதுக்கு தேவையான பொருள் $100 வாங்கணும். இன்னும் நிறைய காசு கேட்பாங்க. தண்ணி பாட்டில் இப்படி $20 அப்படின்னுவோம். 13 புள்ளி 50 பிஸா. அந்த டீ பேக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு $50 அந்த மாதிரி வச்சுருப்பானுங்க. அப்புறம் இன்னொன்று இருந்தது, அது கூட $50. வெளியே வைக்கிற பொருளில் எனக்கு தெரிஞ்ச ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ வாங்குற லைசன்ஸ் மட்டும், அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. $3 இல்லை, 30 இருக்கிறதுல நம்ம கடையில் எவ்வளோ மிஸ் அதிகமாக வாங்கிக்கிறது. எவ்வளோ நேரம் கடை இது? 14 $7 சேர்த்து 70 போட்டேன். சார் மன்னிச்சுக்கோங்க சார். 19 கரெக்டாக கொடுத்துச்சு. என்ன கேட்குறாங்க? சுகர் பவுடர் காலியா போயிட்டான். 600 rupeesக்கு வாங்கியாச்சு நம்ம. ஸ்டீலிய பேனட்லாம் போகிறதே இல்லை. எனக்கு இப்போ வந்து போர் அடிச்சிச்சு. யாரும் கேட்கறதும் கிடையாது கமெண்ட் செக்ஷனில். நான் பார்ட் 3ல் என்னவோ விட்டேன். இன்னும் பார்ட் 5 போகுது, அதில் விட்டேன். பார்ட் 6 வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்போ தான் போடுவேன், இல்லை போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீ யாருமே கமெண்ட்டில் கேட்கல, அதனால நான் போடலை. நீங்கள் இப்போ கூட கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா ஸ்டேபிள் நட்டு மாதிரி எகிரி குச்சிடுவேன் உள்ள. கிளப்புஸ் வச்சு ஆச்சுஸ் இருட்டாவது. இப்போ என்ன பண்ணுறது தெரில. கஸ்டமர்ஸ் வந்துன்னு க்யூ ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்ல போகிறாங்க. சார் நீ கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா. ஐயா 3 கொடுத்துட்டேன். ஐயோ 3 கொடுத்துட்டு $1 எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. 20 4 காசே கொடுறேன். ஐயோ ஆண்டியா காசு கொடு ஆண்டி, இல்லை வச்சு தூக்கி போட்டுருவேன். சாரி ஆண்டி, நீங்கள் சில்லற கரெக்டாக கொடுத்துக்கிறீங்க. எல்லாமே சில்லற பாரு, எதுதான் கரெக்டாக கொடுக்குது. ஐயோ கடை வழிகிட்டாது சார். இருங்க சார் ஒரு நிமிஷம். ஐயோ பார்க்க போகிறான்னாடா கார்டு வாங்கினு போட்டான்னு. 7.50 கார்டு கொடுக்காதீங்கடா, எத்தி காட்டுங்களா. சரி கார்டே கொடுங்க. இதுக்கு அப்பத்துலேருந்து கொடுக்க மாட்டானுங்க. ஆனால் நான் வந்து சொல்லிட்டேன் அதனால. எப்படா கார்டு கொடுக்குறான்னு கடையை போய் 3 ஒரு கஸ்டமர் மட்டும் பார்த்துட்டு ரொம்ப வச்சு கடை மட்டும் போகிறேன். சார் எல்லாம் வெளியே போங்க. அவ்வளோ மட்டும் பெட் போட்டுறேன். $200 வந்துடும். காலையில் நானாக லைசன்ஸ் வாங்கிடுவேன். வாங்க மாட்டேன், வாங்க முடியும் ஆனால் வாங்க மாட்டேன். இல்லை அதுக்கு ஐட்டம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. பொருளே இல்லாமல் வாங்கி வச்சுக்கிறாங்க. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஐயா முடிஞ்சிச்சு. கடையை மூடிடும். லாபமா நஷ்டமா? நஷ்டம். எவ்வளோ நஷ்டம்லாம் தெரியாது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு. 23 பேர் வந்தாங்க, ஒருத்தர் மட்டும் நாட் ஃபவுண்டு, பொருள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சக்கரை விலை அதிகமாகிடுச்சு. இதை வந்துட்டேன். சக்கரை விலை எவ்வளோ? 50 பைசா. அதே தாங்குது.
ஐயோ, ஜீரோவா? 4.50. இப்போ கரெக்டாகுது. பிரெட் பாக்கெட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா இருக்கும். பாஸ்தா வச்சாச்சு. எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் வச்சாச்சு பாஸ்தா. மறுபடியும் பாஸ்தா மாவு. கார் அடிக்கிறது வந்து பக்கத்து வீட்டில் அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிளில். இந்த பிரெட் பாக்கெட்டு இங்கே வச்சிருவோம். ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சிடறோம். அப்படியே ஓப்பன் பண்ணியாச்சு. ரெக்கார்ட் எவ்வளோ? 20 நிமிஷமா? ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி நாள் மட்டும் முடிச்சுட்டு நாளைக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த நாள் ஸ்கிப் பண்ணல. இதே நிறைய காசு வந்துச்சு. அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு லைசன்ஸ் வாங்குவோம். முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் காசு வாங்கினாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் வாங்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பேர் ஜாலி ஜாலி. ஒரே ஒரு சூஸ் வாங்கிறதுக்கா சார் வந்தீங்க? போங்க சார். இல்லை சூஸ் வாங்கிறதுக்கு வரல, இவன் சில்லறை மாற்றத்துக்கு வந்துடுறான். எனக்குன்னு ஏன்டா வரீங்க? போடா. ஐயோ கடை வர கூட்டமாகுது. $3. இதில் $4 கொடுத்துட்டேன். ஒரு $5 கொடுத்துருவோம். இப்போ சில்லறை எடுத்துக்கணும். காசு வந்துடுச்சு. இப்போ எடுத்துன்னு போயிட்டு இதை எங்கடா ஆகுது? மேனேஜ்மெண்ட்டு வாங்கிக்குது. லைசன்ஸ் தானே. லைசன்ஸ் வாங்கியாச்சு. ஜல்தி மார்க்கெட்டுக்கு போகணும். எம்மாடி 55 சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் காஃபி சொல்ல 50 ரூபான்னு சொன்னேன். 50 ரூபாய்க்கு மேலேயே இருக்குது. அதுக்கு வாங்க முடியாதா? சீஸ் வாட்டர் பாட்டில் வாங்கினா காசு எகிரிடுது. இதை மட்டும் வாங்கி இப்போதைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் வீடியோ லென்த் ரொம்ப அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போலேயே வந்து பார்த்திங்கன்னா வச்சாச்சு. அதுக்குள்ளே சீஸை காலி பண்ணுறானே ஒன்று. நான் பில்லு போட்டு டக்குன்னு பொருளை வச்சுருந்தேன். அவங்க கத்த ஆரம்பிச்சிடுவானு. செக் அவுட் ஃபுல்லுன்னு கத்த ஆரம்பிச்சிடுவானு. நான் காசு எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுக்கு முன்னாடி செக் அவுட் ஃபுல்லு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. சீக்கிரம் நம்மள எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சீஸ் எடுத்துருவோம். ஐயோ 80 10 40. நீங்களாம் கடையை எதுவும் வாங்க வந்த மாதிரி தெரியல. சில்லறை தான் மாற்ற வந்துடுறானுங்க. சீக்கிரம் கொடுங்க பாட்டி. என்ன பாட்டி முது வலிதான் குஞ்சு கொடுக்குறீங்க. $1 வாங்கணும். $12 கொடுக்கணும். வாங்கிட்டு பொருள் பட்டியலில் டக்குன்னு ஆர்டர் போட்டோம். இது ஒன்று சீஸ் ஒன்று போட்டோம். ஆர்டர் பண்ணியாச்சு. மட்டும் சீக்கிரம் வைக்கணும். இல்லைலாம் காலியாச்சு என்னவானுங்க. ஐயோ பாடி சீஸ் வச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு இது காஃபி பவுடர்னால வெளியே தான் வச்சுருவோம். வெளியே வச்சாச்சு. ஆமாம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு காஃபி பவுடருக்கு ப்ரைஸ் செட் பண்ணல. இது எத்துறாதரா $10.
ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டே முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டே முடிச்சாச்சு. இப்போ அடுத்த நாள் ஆயில் ஃப்ளோர் காஃபி டார்க் ரோஸ்ட் போது நைட்டு போட்டு வச்சேன். ஆர்டர் பண்ண முடியல, இப்போ ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எல்லாம் பொருளும் எழுதிட்டேன். ஆனால் ஒரு பொருள் வாங்கினது மட்டும் காசு இல்லை. அது எந்த பொருள் காமிக்கிறாங்க. இந்த பொருள் வந்து காசு இல்லை. இது 55 ரூபாய். இப்போ நம்ம வாங்கின பொருளுக்கெல்லாம் ப்ரைஸ் செட் பண்ணோம். நம்ம எல்லா பொருளுக்கும் ப்ரைஸ் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாட்டர் பாட்டில் செட் பண்ணோம். 2.50 நம்ம இதுக்கு ப்ரைஸிங்கில் போய் செக் பண்ணிக்கலாம். எல்லாமே என்னது இதுவா ஓகே. 5.50 பீஸா. இப்போ நம்ம இதோட இந்த கேம் பிளே முடிச்சு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பை 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 பை. அதனுடைய லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்துச்சு. பாய் 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 பாய். பை கைஸ். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும்.